திருச்சிற்றம்பலம். சிவமயம் கிரிவலம். அருள்மிகு ஸ்ரீ அம்புஜாக்ஷி சமேத ஸ்ரீ வாமனபுரீஸ்வரர் திருக்கோவில் சர்வதோஷ பரிகார ஸ்தலம், ருத்ரஸ்தலம், கடலூர் மாவட்டம் திருமானங்குழியில் அமைந்துள்ளது. தமிழகத்தில் மலையின் மீது இரண்டாவது தீபம் ஏற்றக்கூடிய திருத்தலம். திருவண்ணாமலைக்கு ஈடான சிவஸ்தலம். இத்தலத்தின் பிரதி மாதம் பௌர்ணமி அன்று மாலை 5 மணி அளவில் கிரிவலம் நடைபெறுகிறது. இம்மலையை ஒரு முறை சுற்றி வந்தால் திருவண்ணாமலையை 3 முறை சுற்றி வந்த பலனை ஈசன் அருள்கிறார். அனைவரும் கிரிவலத்தில் பங்கேற்று ஸ்ரீ வாமனபுரீஸ்வரர் அருளை பெறுக. இத்திருத்தலத்துக்கு அருகாமையில் எழுந்தருளி உள்ள ஸ்ரீ ஆதி ஜோதீஸ்வரர் சமேத ஸ்ரீ ஆதி ஜோதீஸ்வரர் சித்தர் பீடத்தில் அகத்திய மாமுனிவர் ஆசி பெற்ற திருத்தலத்தையும் தரிசித்து அருள் பெறுக. இந்த திருமானங்குழியில் உள்ள வாமனபுரீஸ்வரர் கோயிலுடைய ஸ்தல புராணத்தை இப்ப விளக்கமா பார்க்கலாம். அகிலாண்ட கோடி பிரம்மாண்டமாய் எங்கும் பிரகாசமாய் எதிலும் வியாபித்து இருக்கக்கூடிய பரம்பொருள், பசுவிற்கெல்லாம் பதியாக விளங்கி வரும் வேத நாயகன் இத்திருத்தலத்திலே ஸ்ரீ வாமனபுரீஸ்வரர் என்ற பெயர் கொண்டு விளங்கி வருகிறார். இத்தலம் கடலூர் மாவட்டம் திருமானங்குழி கிராமத்தில் எழுந்தருளியுள்ளது. இறைவன் வாமனபுரீஸ்வரர், உதவி நாயகர் மாணிக்க வரதர், அருள்புரீஸ்வரர், இறைவி அம்புஜாக்ஷி, உதவி நாயகி மாணிக்கவல்லி ஞானாம்பிகை. இத்தலம் திருஞான சம்பந்தர் பெருமானாலும் சுந்தரமூர்த்தி சுவாமிகளாலும் தேவாரத்தினாலும் பாடல் பெற்ற திருத்தலமாகும். திருநாவுக்கரசர், மாணிக்கவாசகர் ஆகியோரால் தரிசனம் செய்யப்பட்ட தலமாகும். நடுநாட்டு ஸ்தலத்திலே 17வது திருத்தலமாகும். இத்தலத்தில் உள்ள விநாயகரின் சிறப்பு. இத்தல விநாயகர் செல்வ விநாயகர் ஆவார். மற்ற ஆலயங்களிலே விநாயகர் பெருமானுக்கு எதிர்முகமாக மூஷிகாசுரன் அம்சம் கொண்ட மூஷிஷ வாகனம் எதிர்கொண்டு இருக்கும். ஆனால் இவ்வாலயத்தில் சற்று வித்தியாசமாக விநாயகரின் சமகோஷ்டத்தில் பக்தர்களை பார்த்த வண்ணம் உள்ளது. இதற்கு காரணம் எதிரியை தன்வசப்படுத்தக்கூடிய கருத்தை உணர்த்துகிறது. இந்த விநாயகரை பிரதி மாதம் சங்கடகர சதுர்த்தி அன்று தீபம் ஏற்றி வழிபாடு செய்தால் நமக்கு காரிய வெற்றியும் சங்கடங்களையும் தீர்த்து அருள் பாலிக்கிறார். இத்தலத்தில் அமைந்துள்ள முருகப்பெருமானின் சிறப்பு. இத்தல முருகப்பெருமான் 6 முகமும் 12 கரங்களும் கொண்டு மயில் வாகனத்திலேயே வள்ளி தேவயானை சமேதராக காட்சியளிக்கிறார். இப்பெருமான் கந்த புராணத்திலே வரக்கூடிய சூரபத்மனை சம்ஹாரம் செய்வதற்கு முன்னதாக தோன்றிய பெருமான் என்று புராணம் கூறுகிறது. பெரும்பாலான ஆலயங்களில் முருகப்பெருமானின் வலதுபுறத்தில் மயிலின் தலைப்பகுதி காணப்படும். இது அசுர மயில் ஆகும். இவ்வாலயத்தில் தேவேந்திரன் மயிலாக மாறி முருகப்பெருமானை வழிபட்டதாக புராணம். இந்திரனே மயிலாக காணப்படுவதனால் இந்த மயில் இந்திர மயில் என்று அழைக்கப்படுகிறது. ஆகையால் இந்த மயிலின் தலைப்பகுதி இடதுபுறமும் தோகை பகுதி வலதுபுறமும் காணப்படுகிறது. இந்த முருகப்பெருமானை பிரதி செவ்வாய்க்கிழமை சஷ்டி திதி கிருத்திகை நட்சத்திரத்தில் வழிபாடு செய்தால் திருமண தடை நீங்கி நல்ல மன வாழ்க்கை அமையும். இத்தலத்தில் உள்ள இறைவனின் சிறப்பு. இத்தல மூலவர் ஸ்ரீ வாமனபுரீஸ்வரர். இப்பெருமான் சுயம்பு மூர்த்தியாக காணப்படுகிறார். இத்தல பெருமான் அருணகிரிநாதரால் தீர்ப்புகழ் பெற்ற பெருமான். இத்தலத்திலே தனியாக பள்ளியறை சந்நிதி எதுவும் கிடையாது. மூல கருவறையே பள்ளியறையாக கருதப்படும். ஆகையால் இப்பெருமானை சதா காலமும் தரிசிக்க முடியாது. கர்ப்ப கிரகத்திலேயே அணையக்கூடிய தீபத்தினை ஒரு எலி பசியின் காரணமாக வாய் வைத்து நெய்யை உண்ணும் போது திரிச்சுடர் தூண்டப்பட்டு ஒரு இரவு ஒரு பகலும் அணையாத தீபமாய் எரிந்தது. இதை கண்ட இறைவன் அந்த எலிக்கு மோட்சம் கொடுத்து மறுபிறவிலேயே சக்கரவர்த்தியாக பிறக்க அருள் புரிந்தார். அந்த எலிதான் மனித பிறவியிலே கேரள தேசத்திலே பிரகலாதனுடைய கொல்லு பேரனாக மகாபலி சக்கரவர்த்தியாக பிறந்தவர். இவருடைய சத்துவ குணத்தினால் நல்லாட்சி செய்து வந்தார்.
இதனை கண்டு அசுர குரு சுக்கராச்சாரியார் மகாபலி சக்கரவர்த்திக்கு தேவலோக பதவி கிடைக்க அஸ்வமேத யாகம் செய்ய வினவினார். யாகம் தொடங்கி நடைபெற்றது. இந்த யாகத்தை தடுத்தாட்கொள்ள வைகுண்டபதியான மகாவிஷ்ணு 10 அவதாரங்களில் 5வது அவதாரமான வாமன அவதாரம் அவதரித்து அந்தன சிறுவனாக வேடம் தரித்து 3 அடி உயரத்திலே மகாபலியிடம் தவம் இருக்க வேண்டி 3 அடி மண் யாசகம் கேட்டான். சுக்கராச்சாரியார், வந்திருப்பவர் யாசகர் அல்ல, உலகை காக்கும் பரமாத்மா மகாவிஷ்ணு வந்திருக்கிறார். தானத்தை தந்துவிட்டால் யாகம் பூர்த்தி அடையாது என்று கூறினார். ஆனால் மகாபலியோ, வந்திருப்பது இறைவனாக இருந்தாலும் யாசகர் வடிவில் வந்திருக்கிறார். யாசகத்தை மறுத்தால்தான் யாகம் பூர்த்தி அடையாது, பாவம் வந்து சேரும் என்று கூறி கெண்டியிலிருந்து நீரை தாரை வார்க்க முற்பட்டார். அப்பொழுது சுக்கராச்சாரியார் தன்னுடைய இடது கண்ணை பிடுங்கி வண்டு ரூபமாக கெண்டியில் அடைத்தார். இதை கண்ட மகாவிஷ்ணு தர்பை புல்லினால் கெண்டியினுடைய துவாரத்தை துளைத்தார். அப்பொழுது சுக்கராச்சாரியாருக்கு இடது கண் பறிபோனது. மகாபலி சக்கரவர்த்தி மனைவியின் சகிதமாக 3 அடி மண் யாசகத்தை வழங்கினார். உடனே மகாவிஷ்ணு விஸ்வரூபம் எடுத்து விண்ணையும் மண்ணையும் ஈரடியால் அளந்தார். 3வது அடி மகாபலியினுடைய சிரபாகத்திலேயே வைத்து அழுத்தி பாதாள உலகத்திற்கு தள்ளினார். இதனால் வைஷ்ணவ திருத்தலங்களில் ஜடாரி வைக்கும் ஐதீகம் இத்தலத்தில் உருவானது. ராம அவதாரத்திலே ராமபிரான் 10 தலை ராவணனை சம்ஹாரம் செய்ததால் ராமருக்கு பிரம்மஹஸ்தி தோஷம் ஏற்பட்டது. இதனை நிவர்த்தி செய்ய ராமேஸ்வரம் கடற்கரையிலேயே மண்ணினாலான லிங்க வழிபாடு செய்து தன்னுடைய தோஷத்தை நிவர்த்தி செய்து கொள்ள லிங்க ஸ்தாபனம் செய்தார். ராமரால் ஸ்தாபிக்கப்பட்டதால் இப்போது அந்த இறைவன் ராமநாதர் என்று அழைக்கப்பெற்று ராமேஸ்வரம் என்ற சேத்திரம் உருவானது. அதே போன்று மகாபலி சக்கரவர்த்தியை பாதாள உலகிற்கு அழுத்தியதால் மகாவிஷ்ணுவிற்கு தோஷம் ஏற்பட்டது. அந்த தோஷத்தை நிவர்த்தி செய்ய இத்தல இறைவனை வாமன ரூபத்திலேயே வழிபாடு செய்தார். மகாவிஷ்ணுவுடைய பக்தியை சோதிக்க இறைவன் அடிமுடி காட்டாமல் விண்ணும் மண்ணுமாக காட்சியளித்தார். இந்த விஸ்வரூப காட்சியை கண்ட மகாவிஷ்ணு, சுவாமியே, நானே குள்ள வடிவமாக வாமன ரூபம், நீயோ விண்ணும் மண்ணுமாக காட்சியளித்தால் என்னால் பூஜிக்க இயலாது, எனக்கு தோஷ விபோஷனம் கிடைக்காது, ஆகையால் எனக்கு ஆத்மார்த்தம் உடையவராக அனுக்கிரகம் செய்ய வேண்டும் என மனமுருகி பிரார்த்தனம் செய்தார். இதை கண்ட சிவபெருமான் மனம் குளிர்ந்து விஷ்ணுவினுடைய பிரார்த்தனைக்காக சிறிய ரூபம் கொண்டு குழியிலே அமர்த்ததாக புராணம். ஆகையால் இத்தலத்திற்கு உதவி மாணி குழி என்று பெயர் பெற்றது. நாளடைவில் மருவி திருமாணி குழி என்று பெயர் விளங்குகிறது. கருவறையிலேயே வாமன ரூபத்திலே விஷ்ணு சிவபெருமானை பூஜை செய்வதால் சிவபெருமானுக்கு ஸ்ரீ வாமனபுரீஸ்வரர் என்று பெயர் விளங்கியது. இந்த சிவபூஜைக்கும் இறைவனுடைய ஏகாந்த பாவத்திற்கும் இடையூறு ஏற்படாமல் பாதுகாக்க பூதகணங்களில் ருத்ரகணம் உள்ளது. அதில் குபேர பீம ருத்ரன் திரைசீலை ரூபமாக காவல் புரிகிறார். எந்த வழிபாடும் இந்த ருத்ரமூர்த்திக்குத்தான் முதலில் நடைபெறும். இந்த ருத்ரமூர்த்தியின் உத்தரவை ஏற்றுக்கொண்ட பிறகே இறைவனை தரிசிக்க முடியும். யமபயத்தை நீக்கக்கூடிய மிருத்யு தேவனே இத்தலத்தில் ஸ்ரீ ருத்ர ரூபமாக அருள் பாலிக்கிறார். இத்தல மூல நாயகர் வாமனபுரீஸ்வரரை வழிபாடு செய்தால் திருமண தடை, குழந்தை பேறு, கணவன் மனைவி ஒற்றுமை ஏற்படும். மகாவிஷ்ணுவுடைய அங்க ஞானத்தை விளக்கி ஞான உபதேசம் செய்வதால் கல்வி சம்பந்தப்பட்ட பிரார்த்தனை நிறைவேறும். இத்தல இறைவனுக்கு உதவி நாயகர் என்று பெயர் இருப்பதால் பக்தர்களுடைய அனைத்து பிரார்த்தனையும் நிறைவேறும் என்பது நிச்சயம். இத்தல இறைவன் திரைக்குள்ளே மறைமுகமாக இருப்பதால் தேவர்களும் ரிஷிகளும் தரிசிக்க முடியவில்லை. ஆனால் குருமுனி அகத்தியர் இத்தல பெருமான் பூலோக மனிதர்களுக்கு அனுகிரகம் செய்ய தரிசன பாக்கியம் கொடுக்க வேண்டும் என்று இந்த ஆலயத்தின் எதிர்ப்புறம் இருக்கக்கூடிய புஷ்பகிரி மலையிலேயே பல காலம் தவம் இருந்து
மனிதர்களுக்கு 2 வினாடியாவது தரிசனம் அளிக்க வேண்டும் என்று பிரார்த்தனை செய்தார். இறைவனும் அவருடைய பிரார்த்தனையை வரமாக அளித்தார். அவர் பெற்ற வரமே இன்று நமக்கு 2 வினாடி தரிசனம் கிடைக்கிறது. ஆனால் இந்த 2 வினாடி தரிசனம் அகத்தியருக்கு கிடைக்கவில்லை. ஆகையால் கோபம் கொண்ட அகத்தியர், எனினும் புண்ணியம் செய்தவன் உன்னை வந்து பார்க்கட்டும் என்று சபித்தார். ஆகையால் பூர்வ புண்ணிய சிவ பூஜை பலனினால் பக்தர்களுக்கு இந்த சிவ தரிசனம் கிட்டுகிறது. இந்த தரிசனத்தை கண்டவர்களுக்கு காசியை 16 முறையும், திருவண்ணாமலையை 8 முறையும், சிதம்பரத்தை 3 முறையும் தரிசித்த பலன் கிடைக்கிறது. பிரதோஷ காலத்திலே இறைவனை 2 வினாடி தரிசனம் செய்தால் உலகத்தில் உள்ள அனைத்து சிவாலயங்களையும் தரிசித்த புண்ணியம் கிடைக்கிறது. இந்த சந்நிதியிலே காவலாக இருக்கக்கூடிய ருத்ர பகவான் யமபயத்தை நீக்கக்கூடிய மிருத்யு தேவனின் சொரூபமாக இருக்கிறார். ஆகையினால் பெரியோர்களுக்கு செய்யக்கூடிய 59 வயது முடிந்து 60 ஆரம்ப காலத்தில் அவர்களுடைய திருநட்சத்திரத்தில் ருத்ர சாந்தி யோகமும், 60 வயது பூர்த்தி 61 வயது ஆரம்பத்தில் சஷ்டியத்த பூர்த்தி சாந்தியும், 70 பீமரத சாந்தியும், 80 வயது சதாபிஷேகமும் செய்து கொள்ளலாம். ஏனென்றால் நித்திய சிரஞ்சீவியான மார்க்கண்டேயர் இத்தல ருத்ரமூர்த்தியை வழிபாடு செய்து இந்த வழிபாட்டு பலனை திருக்கடையூரில் அடைந்ததாக புராணம். அதற்கு ஆதாரமாக இவ்வாலய வளாகத்தில் மார்க்கண்டேயருக்கு தனி சன்னதி உள்ளது. ஆகையினால் இத்தலத்தில் மிருத்யுஞ்சய யோகமும் ஆசிஷ்ய யோகமும் செய்து கொள்வது நல்லது. வேத மந்திரத்தில் ஸ்ரீருத்ரம் என்று சொல்லக்கூடிய மகாமந்திரம் பிறந்த ஸ்தலமாகும். அம்மையப்பன் சிருஷ்டி வேள்வியை மேற்கொண்டதால் 14 உலகமும் படைக்கப்பட்டதாக புராணம். இத்தல பூலோக கைலாயம், பூலோக வைகுண்டம் என தேவர்களாலும் ரிஷிகளாலும் போற்றப்பட்ட திருத்தலம். இத்தல அம்பிகையின் திருநாமம் அம்புஜாக்ஷி. அம்புஜம் என்றால் தாமரை, ஆக்ஷி என்றால் கண். அம்பாளுக்கு தாமரை கண்ணுடையாள் என்று தமிழ் பெயர் ஆகும். இத்தல அம்பிகை மேல் வலது கரத்திலே தாமரை புஷ்பமும், இடது கரத்திலே நீலோத்பலம் என்று சொல்லக்கூடிய நீல அல்லி புஷ்பமும் கொண்டு நின்ற கோலத்தில் காணப்படுகிறாள். கருணையே வடிவான அன்னை தமிழகத்திலே இருக்கக்கூடிய பாண்டிய நாடு என்று சொல்லக்கூடிய மதுரை நகரில் அருளாட்சி செய்யும் மீனாட்சி, சோழ தேசத்தில் இருக்கக்கூடிய நாகை நீலாயுதாட்சி, திருவாரூர் கமலாட்சி, பல்லவ தேசம் என்று சொல்லக்கூடிய காஞ்சியிலே காமாட்சி, இந்த 4 ஆட்சி பீடங்களும் காவல் புரிய நடுநாட்டு தலமாகிய இத்தலத்தில் அம்புஜாட்சி அரசாட்சி செய்கிறாள். இது ஆட்சி பீடத்திற்கு தலைமை பீடமாக கருதப்படுகிறது. அம்பாள் ஆட்சி செய்வதால் அம்பாள் சந்நிதியில் காவல் தெய்வமாக காலபைரவர் வீற்றிருக்கிறார். அம்பிகைக்கு தனியாக கொடிமரம் விசேஷமாக உள்ளது. இந்த அம்பிகையினுடைய ஆலயத்தை வரகுண பாண்டியன் என்ற அரசனின் முன்னோர் வழியில் வந்த ஜடாவர்மா சுந்தர பாண்டியன் என்ற அரசனால் திருப்பணி செய்யப்பட்டது. அந்த கணக்குப்படி பார்க்கும்போது மதுரை மீனாட்சி அம்மன் ஆலயத்திற்கும் முற்பட்ட சன்னதியாக கருதப்படுகிறது. இந்த அன்னையை குலோத்துங்கர்கள் குலதெய்வமாக வழிபட்டனர். இன்னும் இந்த அன்னை பக்தர்களுக்கு கண்கண்ட தெய்வமாக விளங்குகிறாள். தட்சிணாமூர்த்தியின் சிறப்பு. தென்முக கடவுளான குரு பகவான் விசேஷமாக வீற்றிருக்கிறார். நமது தமிழகத்திலேயே ஆலங்குடி முதற்கொண்டு 12 விசேஷ ஸ்தலங்கள் உள்ளது. அதிலே நமது திருமானங்குழி திருத்தலத்திலேயே இருக்கக்கூடிய தட்சிணாமூர்த்தி 6வது மத்திம மூர்த்தியாக விளங்குகிறார். மற்ற சிவாலயங்களிலேயே மேத்தோ தட்சிணாமூர்த்தி என்று விளங்குகிறார். ஆனால் இத்தலத்து இறைவன் மூலவர் குபேர ரூபமாக இருப்பதால் தென்முக கடவுளான குரு பகவான் தாதா குருவாக விளங்குகிறார்.
தாதா என்ற வடமொழி சொல்லுக்கு தமிழிலே கொடைவள்ளல் என்று பொருள். இந்த குரு பகவான் விசேஷமான முறையிலே 5 ரிஷிகளை கொண்டவர். சனகர், சனந்தனர், சனாதனர், சனத்குமாரர். இந்த 4 ரிஷிகளுடன் சுவாமியின் பீடாபாகத்தில் அகத்திய ரிஷியும் காட்சி தருகிறார். இந்த குரு பகவானை பிரதி வியாழக்கிழமை தீபம் ஏற்றி அர்ச்சனை செய்து வழிபட்டால் கடன் பிரச்சனைகள் நிவர்த்தியாகும். சதுர்லிங்கம். இவ்வாலய மூலவர் 4 யுகத்திற்கு முன் தோன்றிய பெருமான். கிருத யுகத்தில் இறைவனுக்கு அருள்புரீஸ்வரர் என்ற பெயரும் ஸ்தல விருட்சமாக சந்தன மரமும் இருந்தது. திரேதா யுகத்தில் இறைவன் பெயர் மாணிக்க வரதர், ஸ்தலவிருட்சம் வில்வ மரம். துவாபர யுகத்தில் இறைவன் பெயர் உதவி நாயகர், ஸ்தல விருட்சம் கரங்கொன்னை மரம். இந்த கலியுகத்திலே இறைவனுக்கு வாமனபுரீஸ்வரர் என்ற திருநாமமும் ஸ்தல விருட்சம் வன்னி மரமும் விசேஷமாக உள்ளது. இதற்கு ஆதாரமாகவே ஆலய பிரகாரத்தில் 4 யுகங்களுக்கு உரிய லிங்கங்களை காணலாம். மற்றும் ஆலய வெளிப்பிரகாரத்தில் 4 யுகங்களுக்கு உரிய மரங்களை காணலாம். விஷ்ணு சித்தர் லிங்கம். இவ்வாலய பிரகாரத்தில் விஷ்ணு சித்தர் லிங்கம் உள்ளது. இந்த லிங்கத்திற்கு அடியில் 18 சித்தர்களில் தேரைய சித்தர் ஜீவ சமாதியான இடமாகும். அருகாமையிலேயே தேரைய ரிஷியினுடைய உருவச்சிலையை காணலாம். அவருக்கு அருகாமையிலேயே மார்க்கண்டேயரும் துர்வாச முனிவரால் பூஜிக்கப்பட்ட லிங்கத்தையும் தரிசிக்கலாம். துர்க்கையின் சிறப்பு. இவ்வாலய துர்க்கை மகாலட்சுமி அம்சம் கொண்டவள். மகிஷாசூர வதத்திற்கு முன்னதாக தோன்றியவள். மகாபாரதத்தில் வரக்கூடிய மகமாயை என்ற சக்தியே துர்க்கையாக அருள்பாலிக்கிறாள். மற்ற ஆலயங்களில் துர்க்கை மகிஷன் என்று சொல்லக்கூடிய எருமையின் தலை மீது அருள்பாலிப்பாள். இவ்வாலயத்தில் மகிஷனுடைய வதத்திற்கு முன் தோன்றியதால் தாமரை பீடமும் வலது மேல் கரத்தில் பிரயோக சக்கரமும் இடது கரத்தில் சங்கு, வலது கீழ்கரத்தில் செந்தாமரை மலரும், இடது கீழ் புஜத்தில் யோக தண்டமும் தாங்கி நின்ற திருமேனியாக அருள்பாலிக்கிறாள். உலகத்திலேயே தாமரை பீடத்திலும் தாமரை புஷ்பத்திலும் தாங்கிய துர்க்கை மன்னர்கள் காலத்தில் போர்க்களத்தில் வெற்றி பெற வழிபாடு செய்துள்ளனர். ஆகையால் இந்த துர்க்கைக்கு ராஜதுர்க்கை என்ற திருநாமம் கொண்டு அருள்பாலிக்கிறாள். எதிரிகளுடைய தொந்தரவு விலக இந்த துர்க்கையை வழிபடுவது சிறப்பாகும். பைரவரின் சிறப்பு. இவ்வாலயத்தில் காவல் தெய்வமாக விளங்கும் பைரவர் சொர்ண பைரவர் ஆவார். மற்ற சிவாலயங்களில் இருக்கக்கூடிய பைரவர் மேற்கு முகமாக காட்சியளிப்பார். அவருடைய திருக்கரத்தில் சூலாயுதம் காணப்படும். ஆனால் இவ்வாலய பைரவர் மேற்கு முகமாக காட்சியளிப்பார். அவருடைய திருக்கரங்களில் சூலாயுதமும் காணப்படும். ஆனால் இவ்வாலய பைரவர் தெற்கு நோக்கி அருள்பாலிக்கிறார். இவ்வாறு இருக்கக்கூடிய பைரவர் விசேஷமான ஸ்தலங்களில் காட்சியளிப்பார். இவ்வாலய பைரவர் திருக்கரத்தில் ஈட்டி ஆயுதம் காணப்படும். ஸ்வான வாகனம் என்று சொல்லக்கூடிய, அதாவது நாய் வாகனத்தில் தலை மாறுதலாக காணப்படும். மற்ற ஆலய பைரவருக்கு தேய்பிரை அஷ்டமி, அர்த்த சாம வழிபாடு மற்றும் உச்சிகால வழிபாடு இரண்டும் விசேஷம். இந்த திருத்தலம் பூலோக மனிதர்களுக்காக தோன்றிய தலமாகும். ஆகையால் இவ்வாலய விநாயகர் முதல் ஏனைய பரிவார தெய்வங்கள் அனைத்தும் செல்வத்தினை குறிக்கும். அதற்கு காரணம் திருவள்ளுவர் குறிப்பிட்டது போல் பொருள் இல்லாதவர்க்கு இவ்வுலகம் இல்லை என்ற வாக்கினருக்கு இணங்க பொருள் தர வேண்டி இருப்பதால் ருத்ரமூர்த்தியே குபேர பீம ருத்ரனாக காட்சியளிக்கிறார். அவருடைய அம்சமான பைரவரும் செல்வத்தை தருவதால் சொர்ண பைரவராக அருள்பாலிக்கிறார். இவரை பிரதி செவ்வாய்க்கிழமை தீபம் ஏற்றி வழிபாடு செய்தால் தொழில் பிரச்சனை, தொழிலிலேயே இருக்கக்கூடிய எதிரிகள் தொந்தரவு, கடன் பிரச்சனையும் நிவர்த்தியடையும். நவக்கிரகத்தின் சிறப்பு. இவ்வாலய நவக்கிரகம் மற்ற ஆலய நவக்கிரகம் போல் காட்சியளிக்கும். ஆனால் இந்த ஆலயம் பஞ்சமூர்த்தி விமானம், அதாவது விநாயகர், சுப்பிரமணியர், சுவாமி, அம்மன், சண்டிகேஸ்வரர் ஆகிய விமானங்கள் கோபுரம் அனைத்தும் சதுரங்க விமானமாக காட்சி தருகிறது.
மற்ற ஆலயங்களில் அந்தந்த மூர்த்திகளுக்கான விதத்தில் காட்சியளிக்கும். இந்த சதுரங்க விமானத்தை ஸ்தாபனம் செய்தது சூரிய பகவான். ஆகையால் இந்த 5 விமானங்களும் ஆதித்ய விமானம் என்று பெயர். சூரியனே சூட்சும ரூபமாக வழிபாடு செய்வதாகவும் சூரிய குலத்தவர் வழிபாடு செய்ததாகவும் புராணம் கூறுகிறது. ரகுவம்சத்தில் வந்த ராமபிரானுடைய கொள்ளு பாட்டனார் திருசங்கு மகாராஜா வழிபாடு செய்து திருப்பணி செய்த தலமாகும். ஆகையால் இவ்வாலயத்தில் சூரியகலை சந்திரகலை மாறி அமைந்திருக்கும். சுவாமி வாமனபுரீஸ்வரர் பூமியில் அமர்ந்திருப்பார். நவகிரகம் மேலோங்கி காணப்படும். ஆகையால் பக்தர்களுக்கு ஜாதக ரீதியாக ஏற்படக்கூடிய தோஷங்கள் அனைத்தும் இவ்வாலய நவகிரகத்தினை வழிபாடு செய்தால் நிவர்த்தியாகும். நந்தியின் சிறப்பு. இவ்வாலய நந்தி தேவர் நேர்முகமான பார்வை கொண்டவர். மற்ற ஆலயங்களில் நந்தியினுடைய தலை சற்று திரும்பியவாறு காணப்படும். ஏனென்றால் கைலாயத்தின் ராவணேஸ்வரன் அசைக்கும் போது நந்தி தேவரும் ராவணேஸ்வரனுக்கும் யுத்தம் ஏற்பட்டது. அந்த யுத்தத்தின் விளைவாக நந்தியின் தலை திரும்பியதாக புராணம். ஆனால் இவ்வாலய நந்தி தேவர் அந்த யுத்தத்திற்கு முன் தோன்றியவர். புஷ்பகிரி மலையின் சிறப்பு. இந்த மலை 4 யுகத்திற்கு முன் தோன்றிய மலையாகும். இந்த மலை கிருத யுகத்தில் சொர்ண மலையாகவும், திரேத யுகத்தில் பவள மலையாகவும், துவாபர யுகத்தில் வெள்ளி மலையாகவும் காணப்பட்டது. இந்த கலியுகத்தில் இந்த மலை செம்மண் மலையாக காணப்படுகிறது. இத்திருத்தலம் பஞ்சபூத ஸ்தலங்களில் அக்னி ஸ்தலமாக விளங்கும். திருவண்ணாமலைக்கு நிகரான ஸ்தலமாகும். தமிழகத்திலே 2வது மலை தீபம் ஏற்றக்கூடிய திருத்தலமாகும். திருவண்ணாமலையிலேயே கார்த்திகை மாதம் கிருத்திகை நட்சத்திரத்தன்று ஆலயத்தின் பின் தீபம் ஏற்றப்படும். அதாவது இறைவன் தனது பின்புறம் நின்று மன்மதஸ்திரத்தை பிரயோகம் செய்து காமனை பின்புறத்து நெற்றி கண்ணால் எரித்து சாம்பலாக்கி உலகத்தை ஜோதியில் கலக்க செய்து உலகத்தை சாம்பலாக்கியது. அதே சமயம் கணவனின் உயிர் பிச்சை வேண்டி ரதி தேவியும், அழிந்த உலகத்தை படைக்க வேண்டி பூமாதேவியும் இத்தல இறைவனை வேண்டினர். கருணையே வடிவான உதவி நாயகர் அவர்களுடைய பிரார்த்தனைக்கு இணங்கி மீண்டும் உலகத்தை படைக்க வேண்டி இவ்வாலய எதிர்ப்புறத்தில் உள்ள புஷ்பகிரி மலையின் தீபமாக காட்சியளித்து உலகத்தை படைத்து மன்மதனின் உயிர் மீட்டார். ஆகையால் திருவண்ணாமலை அழிக்கப்பட்ட தீபம். இத்தீபம் உலகம் படைக்கப்பட்ட தீபம். இந்த காரணத்தினால்தான் திருவண்ணாமலையை நினைக்க முக்தி என்று அண்ணாமலை புராணம் கூறுகிறது. ஆகையால் இன்றும் கார்த்திகை மாதத்தில் திருவண்ணாமலையில் ஆலய பின்புறம் கிருத்திகை தீபம் ஏற்றப்படும். அதற்கு மறுநாள் ரோகிணி நட்சத்திரத்தன்று ஆலயத்திற்கு முன்புறம் இங்கு மலையிலே ரோகிணி தீபம் ஏற்றப்படும். காசியிலே விஸ்வநாதரை தரிசித்த பிறகு ராமேஸ்வரம் ராமநாதரை தரிசனம் செய்தால்தான் காசி விஸ்வநாதரை தரிசித்த பலன் ராமேஸ்வரத்தில் கிடைக்குமாம். அதுபோல திருவண்ணாமலை தீப தரிசனத்தை செய்துவிட்டு மறுநாள் ரோகிணி அன்று மாலை 6 மணிக்கு திருமானங்குழியில் மலையில் ஏற்றப்படக்கூடிய தீபத்தினை தரிசித்தால்தான் திருவண்ணாமலை தீப தரிசனத்தின் பலனானது இத்தலத்தில் கிடைக்கிறது. திருவண்ணாமலையை மும்முறை கிரிவலம் சுற்றி வந்தால் என்ன புண்ணியமோ இந்த மலையை ஒரு முறை சுற்றி வந்தால் அந்த புண்ணியம் கிடைக்கும் என்பது அகத்தியர் பெருமானின் வாக்கு. மலையிலே ரோகிணி தீபம் ஏற்றப்படுவதால் ரோகிணி நட்சத்திர பரிகாரங்களுக்கு பரிகார ஸ்தலமாக விளங்குகிறது. இவ்வாலயத்தில் பிரதி பௌர்ணமி அன்று மலையில் கிரிவலம் நடைபெறுகிறது. தீர்த்தம். இத்தலத்தின் புனித தீர்த்தமாக விளங்குவது கெடில நதி என்று சொல்லக்கூடிய கருட நதியாகும். இந்த நதி கருடனால் உண்டாக்கப்பட்டது. அதாவது வாமன ரூபத்தில் வந்த யாசகம் செய்த மகாவிஷ்ணுவிடம் மகாபலி சக்கரவர்த்தியை யாகம் செய்ய வேண்டாம் என்று கூறி சுக்கராச்சாரியார் தடுத்தார். தடுத்த காரணத்தினால் சுக்கராச்சாரியாருக்கும் கருட பகவானுக்கும் இத்தலத்தில் யுத்தம் ஏற்பட்டது.
அந்த யுத்தத்தின் வாயிலாக ஏற்பட்ட நதியே கருட நதியாகும். அது நாளடைவில் கெடில நதி என்று அழைக்கப்படுகிறது. இன்னும் இவ்வாலயத்தில் ஆண்டுதோறும் கார்த்திகை மாத ரோகிணி தீப பெருவிழா 10 நாட்கள் விசேஷமாக நடைபெறுகிறது. இத்திருவிழாவின் 10ஆம் தினமான அன்று கெடிலம் நதியிலே வாமனபுரீஸ்வரர் பெருமான் எழுந்தருளி புனித நீராடுவார். தீர்த்தவாரி நடைபெறும். அன்று மாலையே ரோகிணி தீபம் ஏற்றப்படும். இதுதான் இவ்வாலயத்தின் பிரம்மோற்சவமாக நடைபெறுகிறது. ரோகிணி தீபத்தன்று மறுநாள் ஆண்டிற்கு ஒரு முறை வாமனபுரீஸ்வரர் புஷ்பகிரி மலையை சுற்றி வரும் வைபவம், அதாவது கிரிவலம் எனப்படும் வைபவம் நடைபெறுகிறது. திருப்பணி செய்தவர்கள்: கிருஷ்ணதேவராயர் விஜயநகர பேரரசர் ஆவார். அயோத்தியை ஆண்ட திருசங்கு மகாராஜா, கேரள தேசத்தை ஆண்ட தனஞ்சயன் பிறகு சோழர்களாலும் பல்லவர்களாலும் இவ்வாலயம் திருப்பணி செய்யப்பட்டுள்ளது.